ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு சின்ன பிக் லீக் ஆகிடுச்சு. அது என்ன பிக்குனா, விஜய் வந்துட்டு போலீஸ் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு தான் லீக் ஆகிடுச்சு. அந்த பிக்கை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்க விரும்பலை, ஏன்னா படத்தோட ப்ரைவேசிக்காக. ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி விஜய் வந்து போலீஸ் லுக்கில் பார்க்க போகிறோம். அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும், இந்த படம் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து பாலையாவோட பகவந்த் கேசரின்ற படத்தோட ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. விடிவி கணேஷ் ஒரு ஸ்டேஜில் வந்து வளரிட்டார், இந்த படம் வந்துட்டு பகவந்த் கேசரியோட ரீமேக்கு, இந்த படத்தை வந்து 5 தடவை விஜய் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி வளரிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அவர் பகவந்த் கேசரி 5 டைம் பார்த்தேன் கணேஷ். ஐ லைக் த ஃபிலிம், ఐ వాంట్ హిమ్ టు డైరెక్ట్ అని చెప్పి పిలిచి అడిగితే ఈయన రీమేక్ నేను చెయ్యనని చెప్పి వచ్చేసారు. నాకు అక్కడ 4-5 డైరెక్టర్స్ ఆర్ వెయిటింగ్ ఆన్ ద క్యూ. ఆయన లాస్ట్ ఫిలిం చేస్తారు. பகவந்த் கேசரி படம் வந்து தமிழ் டப்புலையும் இருக்குது, அதுதான் இந்த பெரிய காமெடியே. இப்போ அந்த படத்தை தமிழ் டப்பில் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ரெண்டு ஒரே கதைன்ற மாதிரி கொஞ்சம் சிங்காகவும் ஏற்கனவே படம் பார்த்த ஃபீல் வரும். நான் இந்த படத்தை தமிழ் டப்புலேயே பார்த்துட்டேன் ஆல்ரெடி. படம் வந்த புதுசுலேயே பார்த்துட்டேன் பகவந்த் கேசரி படத்தை. கிரிஞ்சாக தான் இருக்கும். படத்தோட கதையை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் வந்துட்டு பாலையா வந்துட்டு போலீஸாக இருப்பார். ஒரு கார்பரேட் ஆள் கூட வந்து சண்டை வரும். அப்புறம் அந்த கார்பரேட் ஆள் வந்து இவர் மேலே ஒரு பழி போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போனதுக்கப்புறம் ஜெயிலராக வந்துட்டு சரத்குமார் இருப்பார், தமிழ் நடிகர் சரத்குமார். அது என் பொண்டாட்டில அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். சரத்குமார் வந்து இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் என் பொண்ணு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாலையா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து பயந்த சுபாவமாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஸ்ரீலீலா, இந்த புஷ்பா படத்தை கூட ஒரு சாங் வருவாங்க, அவங்க தான் அந்த படத்தில் பொண்ணை அடிச்சிருப்பாங்க பாலையாக்கு. சரத்குமாருக்கு பொண்ணை அடிச்சிருப்பாங்க. இவர் வந்து தத்துப்புள்ள மாதிரி வளர்ப்பார் பாலையா. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆர்மியில் சேர்ப்பாங்க. மறுபடியும் அந்த கார்பரேட் ஆள் வந்து பாலையா கூட சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்து லாஸ்ட் என்ன ஆச்சுன்றது கதை. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அதே கதை தான், பட் இதில் வந்து பொலிட்டிக்கல் கதையை மாற்றிருக்காங்க. அங்கே வந்து கார்பரேட்டிங் வந்து பொலிட்டிக்கல். நான் எதை வச்சு இந்த படம் ரெண்டு ஒரே கதைன்னு சொல்கிறேன்னா, எப்படி நான் ரீமேக்குன்னு சொல்கிறேன்னா, அதில் வந்துட்டு பாலையா வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃபுல் பிளாக்காக இருப்பார். தாடி ஹேர் எல்லாமே பிளாக்காக இருக்கும். போலீஸ் லுக்கில் வர்றாரு. இதுலேயும் அதேமாதிரி ஃபுல் பிளாக்காக இருக்குது, போலீஸ் லுக்கில் வராரு. கரண்ட் போர்ஷன் வந்து இப்போ டிவிக்கு பற்றி பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒயிட் தாடி இருக்கும், தலையில் வந்துட்டு பிளாக் ஹேர் இருக்கும். அந்த லுக்கு தான் கரண்ட் போர்ஷனில் பாலையா அந்த லுக்கில் தான் வருவார். தாடி வந்து வெள்ளையாக இருக்கும், முடி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதே லுக்கு தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு பாதி படத்தில். அதை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட ஒரே ரீமேக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த படத்தை வந்து பொண்ணாக வந்துட்டு அவங்க நடிச்சிருப்பாங்கள்ல ஸ்ரீலீலா. இதில் வந்துட்டு பொண்ணு கேரக்டர் வந்து மமிதா பைஜுன்னு ஒரு ஆக்ட்ரஸ், ரீசெண்டாக கூட மலையாளத்தில் ட்ரெண்ட் ஆனாங்கள்னு ஒரு படம் நடிச்சு அவங்க தான் இதில் பொண்ணாக நடிக்கிறாங்க. அதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயின், இதில் வந்துட்டு பூஜா ஹெக்டே. கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுல நான் சொல்கிற மாதிரியே. கிட்டத்தட்ட கதையும் ஒரே மாதிரி தான். ஆனால் இது கடைசி படம்ன்றனால தான் பொலிட்டிக்கல் கான்செப்டாக மாற்றிருக்காங்க. அதில் வந்து கார்பரேட்டு, இங்கே வந்து பொலிட்டிக்கல், இதை மட்டும் மாற்றிருக்காங்க. தாடி, அந்த லுக்கு, அந்த போலீஸ் லுக்கு, அப்புறம் ஹேரு, ஃப்ளாஷ்பேக் ஒன்று, கரண்ட் போர்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப மேட்ச் ஆகுது. அதை வச்சு தான் நான் இந்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் விஜய் வந்துட்டு இந்த வாரிசு, பீஸ்ட்டு, கோட்டு பண்ணுறதுக்கு மாஸ்டர் 2, லியோ 2, ஜனநாயகன் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன் ஒரு ஃபேனாக. ஆனால் விஜய் வந்துட்டு இந்த வாரிசு, பீஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்துட்டு இந்த மாஸ்டர் 2, லியோ 2 பண்ணியிருந்தால் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும் கடைசி படம். ஏன்னா சினிமா விட்டு போகிறார்ல. ஆனால் அவர் வந்துட்டு பகவந்த் கேசரி வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 75% அந்த தாடி, அந்த லுக்கு, அந்த ஸ்டோரி, அவங்க சூஸ் பண்ணியிருக்க கேஸ்ட் அண்ட் குரூ, இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 75% எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கடைசி படம் ஜனநாயகன், பகவந்த் கேசரி தான் பார்க்கணுமான்னு ஒரு தாட் வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த படத்தை தமிழ் டப்பில் வேறு பார்த்துட்டேன். வேறு நிறைய பேருக்கு அந்த தாட்டு தான் வரும். பட் வினோத்தை நம்பலான்னு தோணுது. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாரு, நம்பலாம் நம்ம. கடைசி படம் பொலிட்டிக்கல் கதையாக கொஞ்சம் மாற்றிருக்காரு. பொலிட்டிக்கல் கதையாக மாற்றிருக்காருன்னு நிறையா சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே ஃபேன்ஸுமே நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது இருக்குன்னு நம்புவோம். தளபதியோட கடைசி படம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வினோத் சாருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா நியூஸும் சொன்னேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நியூஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன நியூஸ் வேணும்னு, எதை பற்றி அடுத்து கண்டென்ட் போடலான்னு. பாய்.